இந்த நாளிலும் கம்பாரிசன் என்கிற ஒரு தலைப்பிலே, ஒப்பிடுதல் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வர விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. உங்கள் சிந்தைகளை வேத வசனங்களுக்கு நேராக திருப்பி, ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தைகளை தயவாய் கவனிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்கிறேன். எதை எதோடு ஒப்பிட வேண்டும், எதோடு ஒப்பிடக்கூடாது என்பதை விசுவாசிகள் அறிந்து கொள்ளுகிற வண்ணமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டிய வார்த்தைகளை தந்து நம்மை பரிசுத்த ஜீவியத்திலே வளரவும், ஆவிக்குரிய ஜீவியத்திலே பிரகாசிக்கவும், அறிய வேண்டியதை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொண்டு கர்த்தருக்காய் வாழவும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? அதே அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் தன்னுடைய ஜனத்துக்கு தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். தன்னுடைய ஜனத்துக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் கேட்கிறார். தன்னுடைய ஜனத்தை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஒப்பற்ற தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தனித்துவம் வாய்ந்த தெய்வம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த பூமியில் இருக்கிற எதையாயிலும் ஆண்டவருக்கு ஒரு நாளும் ஒப்பிடவே முடியாது. அந்த ஒப்பற்ற தெய்வத்தை ஆராதிக்கின்ற பாக்கியத்தை இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு தந்தபடினால் 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? தோத்திரம், 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 தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒப்பற்றவர். தோத்திரம். ஆண்டவர் கேட்கிறார், என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட, சிருஷ்டிகரால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிகளுக்கு ஆண்டவரை ஒப்பிட முடியாது. சூரியனை ஆண்டவரோடு ஒப்பிட முடியுமா? ஒப்பிட முடியாது. சந்திரனை ஆண்டவரோடு ஒப்பிட முடியுமா? ஒப்பிட முடியாது. சமுத்திரத்தை ஆண்டவரோடு ஒப்பிட முடியுமா? ஒப்பிட முடியாது. சூரியன் கடவுளாய் மாற முடியாது. சந்திரன் தெய்வமாய் மாற முடியாது. சமுத்திரம் தெய்வமாய் மாற முடியாது. ஸ்தோத்திரம். நாசியிலே சுவாசமுள்ள மனிதன் தெய்வமாய் மாற முடியாது. ஓ, விருட்சங்கள், மரங்கள் தேவனாய் மாற முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட எந்த சிருஷ்டிகளும் தேவனுக்கு ஒப்பாகவே முடியாது. அவர் ஒப்பற்ற தெய்வம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இன்றைக்கு அநேக மனிதர்கள், ஸ்தோத்திரம், ஆண்டவரை ஏதோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட மிருகங்கள் தேவனோடு ஒப்பிட முடியாது. மிருகம் தேவனாய் மாற முடியாது. பறவைகள் தேவனாய் மாற முடியாது. ஊரும் பிராணிகள் தெய்வமாய் மாற முடியாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தான் தேவன். தேவன் தான். அவருக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் ஒரு தெய்வமும் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதர்கள், இன்றைக்கு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகள், ஸ்தோத்திரம், சிருஷ்டிக்கப்பட்ட அந்த காரியத்தை தேவனோடு மனுஷன் ஒப்பிட்டு பார்க்கிறான். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குன்னு தனி மகிமை இருக்கு. அவருடைய மகிமை, அவர் சொன்னார், என்னுடைய மகிமையை
நான் விக்கிரகத்துக்கு கொடேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய மகிமை அவருக்கு மாத்திரமே. அந்த மகிமையோடு இந்த பூமியில் இருக்கிற எந்த மகிமையும் அதற்கு ஒத்து போகவே முடியாது. அந்த மகிமையோடு ஒப்பிடவே முடியாது. ஸ்தோத்திரம். அவர் மகிமையிலே சிறந்தவர், அவர் மகிமையிலே சிறந்தவர், அவர் மகிமையிலே சிறந்தவர். ஆமென். இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? அவர் மகிமை உள்ளவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் நாசியிலே சுவாசம் உள்ள அந்த மனிதர்கள் அந்த தேவனுடைய மகிமையை என்ன செய்தார்களாம்? ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 1:23. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். நல்ல கவனிங்க. அவருடைய மகிமை அழிவில்லாத மகிமை, அவருடைய மகிமை அழிவில்லாத மகிமை. அந்த அழிவில்லாத அவருடைய மகிமையை மனுஷர்கள் என்ன செய்தார்களாம்? பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். பறவைகளுக்கு ஒப்பாக, ஊரும் பிராணிகளுக்கு ஒப்பாக, மிருகங்களுக்கு ஒப்பாக அவருடைய மகிமையை மாற்றினார்கள். ஆனபடினாலே தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று 24ஆம் வசனம் சொல்லுகிறது. ஹலோ, இருக்கீங்களா? அவர் அல்லேலூயா சொல்லாமா? நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை இந்த பூமியில் இருக்கிற எந்த காரியத்தோடு ஒப்பிடவே முடியாது. மனுஷனால் உருவாக்கப்பட்ட, மனுஷனால் வரையப்பட்ட ஒரு படம் இயேசுவாய் மாற முடியுமா? இன்னைக்கு ஒரு ரூபத்தை வைத்திருக்கிறார்கள். இயேசுநாதரை போல ஒரு படத்தை வரைந்து அதை வீட்டிலே மாட்டிக்கொண்டு அதை இயேசுவானவராக கருதி கொண்டிருக்கிற கூட்டமே இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சுரூபமும் எந்த காரியமும் தேவனோடு ஒப்பிடவே முடியாது. அப்படி யாராகிலும் இருந்தால் இயேசுவின் நாமத்திலே மனம் திரும்புவார்களாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அவருடைய நாமமே அல்லாமல் வேற நாமம் இல்லை. எந்த ரூபத்தையும் உண்டாக்காதே, சொரூபத்தை உண்டாக்காதே, நான் எரிச்சல் உள்ள தேவன் என்று சொன்னாரே. அழிவில்லாத தேவ மகிமை, அழிவில்லாத தேவ மகிமை, அழிவில்லாத தேவ மகிமை. அழிவுள்ள மனிதர்கள் அந்த மகிமையை விக்கிரகத்துக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் பறவைக்கும் ஒப்பாய் மாற்றினபடினாலே தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். எந்த Jesus, hallelujah. Hallelujah. Stotram. Thank you, Jesus. Hallelujah. 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 அருமையானவர்களே, அழிவில்லாதவருடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் ஒப்பாக்கினார்களாம். ஆண்டவர் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுங்க. நீங்க ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய மகிமையை அவருடைய சிருஷ்டிகளுக்கு ஒப்பாக மாற்றினபடினால் கர்த்தர் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். 25ஆம் வசனத்துல தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாய் மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தபடினால் அவர்களை இழிவான இச்சை ரோகத்துக்கு ஒப்பு கொடுத்தார். 28ஆம் வசனம், தேவனை அறிகிற அறிவை அவர்கள் பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாமல் போனபடினால் அவர்களை கேடான சிந்தைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். 3 விதமான ஒப்பு கொடுத்தலை அந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அழிவில்லாத அந்த மகிமையை ஸ்தோத்திரம். இன்னைக்கு மனுஷன் எங்கேயோ ஒப்பிட்டு பார்க்கிறான். ஸ்தோத்திரம்.
அதை பார்த்தா தெய்வமாகுமா? அது தெய்வமா? இது தெய்வமா? தெய்வத்தை மரத்தோடு ஒப்பிடுகிறான், தெய்வத்தை வெளிச்சத்தோடு ஒப்பிடுகிறான், தெய்வத்தை சமுத்திரத்தோடு ஒப்பிடுகிறான், தெய்வத்தை சந்திரனோடு சூரியனோடு ஒப்பிடுகிறான், தெய்வத்தை மிருகத்தோடு ஒப்பிடுகிறான். ஒரு நாளும் தெய்வத்தை சிருஷ்டியோடு ஒப்பிடவே முடியாது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டி கர்த்தராய் இருக்கிறார். அவருடைய மகிமை வேற மகிமை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் தனித்துவம் வாய்ந்தவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எப்ப எரிச்சல் அடைகிறார் தெரியுமா? ஆண்டவருக்கு எப்ப கோபம் வருகிறது தெரியுமா? அவருடைய மகிமையை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவர் மகிமையை மனிதனுக்கு மாற்றும் போது, அவருடைய மகிமையை வேற இடத்துக்கு கொடுக்கும் போது ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம், ஏரோது பிரசங்கம் பண்ணினான், அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினாலே கர்த்தர் அவனை அடித்தார், அவன் புழுப்புழுத்து செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்றை சொல்லுகிறேன், எல்லா மகிமையும் ஆண்டவர் ஒருவருக்கே உரித்தாகட்டும். இந்த பூமியிலே அவர் ஒருவரே மகிமைப்படுவாராக, வானத்தில் அவர் மகிமைப்படுவாராக, பூமியிலே மகிமைப்படுவாராக. அந்த சராசரங்களுக்குள்ளும் மகிமைப்படுகிற ஒரு தெய்வம் இருப்பார். ஆனால் அது ஆண்டவராக இயேசு மாத்திரமே. இன்னைக்கு மகிமைய மனுஷன் எடுத்துக்கொள்ள பார்க்கிறான், மகிமைய மனுஷன் எடுத்துக்கொள்ள பார்க்கிறான். மகிமை கர்த்தருக்கு. நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே என்று கேட்கிறார். நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம் எதற்கு? அவருக்கு மகிமை செலுத்த. பாடல் பாடுகிறோம், ஆராதனை செய்கிறோம், அவருக்கு மகிமை செலுத்த. சாட்சி சொல்லுகிறோம், அவர் செய்த நன்மைகளை அவருக்கு மகிமை செலுத்த. பிரசங்கம் கேட்கிறோம், அவருடைய நாமம் மகிமைப்பட்டு அவருக்கு மகிமை உண்டாக. அல்லேலூயா சொல்லாமா? ஆக இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் மகிமைப்படுகிற ஒருவர் இருப்பாரானால் அது நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. ஆராதனை செய்து மகிமை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது, மகிமை நாம் ஒரு நாள் எடுத்துக்கொள்ள கூடாது. ஸ்தோத்திரம். ஒருவேளை எனக்கு அருமையானவர்களே, யாரோ ஒருவர் ஜெபம் பண்ணி உங்களுக்கு விடுதலை வாங்கி இருக்கலாம், விடுதலை பெற்றிருக்கலாம். ஆனால் உங்களுக்காக ஜெபித்தவர்கள் பெரியவர்கள் அல்ல, உங்களுக்கு விடுதலை கொடுத்தவரே பெரியவர். ஸ்தோத்திரம். உங்களை யாராகிலும் ஒருவர் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி இருக்கலாம், ரட்சிப்புக்குள் வழி நடத்தினவர்கள் பெரியவர்கள் அல்ல, உங்களை ரட்சித்தவரே பெரியவர். Praise the Lord. Hallelujah. சபை ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை மகிமைப்படுத்த என்றைக்கு கற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாறி விடுகிறார்கள். Praise the Lord. அந்த அர்த்தம் அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், நாங்கள் அப்புரஜனமான ஊழியக்காரர்கள், எங்கள் கடமை மாத்திரம் நான் செய்கிறோம். பிரசங்கம் பண்ணுகிறதுனால மகிமை எனக்கல்ல, கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்கு மகிமை செலுத்த வந்திருக்கிறோம், அவரை புகழ வந்திருக்கிறோம், அவரை பாட வந்திருக்கிறோம், கையை தட்டி அவரை மகிமைப்படுத்துகிறோம், வாயினால சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறோம், வசனத்தை கேட்டு மகிமைப்படுத்துகிறோம். உங்கள் சரீரத்தினாலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, இந்த சரீரம் எதற்காக? தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. ஆவி ஆத்துமா எதற்காக? தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. சபை தேவனை மகிமைப்படுத்துகிறது, வானங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறது, சூரியனும் சந்திரனும் தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஒரு நாள் வரப்போகிறது, சூரியன் சாட்சி சொல்ல போகிறது. ஸ்தோத்திர. மனிதனை பார்த்து, மனுக்குலத்தை பார்த்து, நான் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாய் இருக்கிறேன், நான் தேவனை மகிமைப்படுத்தும்படி சிருஷ்டிக்கப்பட்டேன், ஆனால் நீயோ என்னை தெய்வமாய் மாற்றிவிட்டாய் என்று சொல்லி சூரியன் மனுஷனுக்கு விரோதமா சாட்சி சொல்ல போவது, சந்திரன் மனுஷனுக்கு விரோதமா சாட்சி சொல்ல போவது, மிருகங்கள் மனுஷனுக்கு விரோதமா சாட்சி சொல்ல போகுது. படைத்தவர் ஒருவர், சிருஷ்டித்தவர் ஒருவர், மகிமை அவருக்கு உரித்தாவதாக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் ஒருவரே மகிமைக்குரியவராய் இருக்கிறார். என்றைக்கு ஆண்டவருக்கு எப்ப கோபம் வருகிறது, எப்ப எரிச்சல் வருகிறது சொன்னா, மகிமைய என்றைக்கு மனுஷன் எடுத்துக் கொள்ளுகிறானோ, அல்லது ஏதோ ஒன்றை அவருக்கு ஒப்பாக மனிதன் ஒப்பீடு செய்கிறானோ, அன்றைக்கே கர்த்தருக்கு கோபம் வருகிறது. இரண்டு சம்பவங்களை தேவனுக்கு ஒப்பிட்டு ஜனங்கள் செய்த ரெண்டு சம்பவங்களை முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதத்தை நாம் புரட்டிக் கொள்வோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 1ஆம் வசனத்தில் இருந்து. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது
அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும்படி தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ண வேண்டும். இப்ப கவனிங்க, தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயினால் வழிநடத்தப்படுகிறார்கள். மோசே ஆண்டவர் சீனாய் மலைக்கு கூப்பிட்டார். மோசே சீனாய் மலைக்கு போனார். ஆண்டவர் அழைத்த போது மோசே சீனாய் மலைக்கு போனான். மோசே சீனாய் மலைக்கு போய் திரும்பி வருவதற்கு சற்று தாமதமானது. இப்போ ஜனங்கள் எல்லாரும் ஆரோனிடத்தில் வந்து கேட்கிறார்கள், மோசேக்கு என்ன சம்பவித்தது எங்களுக்கு தெரியாது, அதனால எங்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டும். எங்களை நடத்தி கொண்டு போவதற்கு, எங்களுக்கு முன்னாலே போவதற்கு எங்களுக்கு என்ன வேண்டும்? ஒரு தெய்வம் வேண்டும் என்று கேட்டபோது ஆரோன் என்ன சொன்னான் பாருங்கள். உங்கள் மனைவிகள், உங்கள் குமாரர், உங்கள் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொன்னான். ஆரோன் கேட்டபோது எல்லாரும் கலற்றி கொடுத்தார்கள். அதனால் அவன் என்ன செய்தான் பாருங்கள், ஒரு சிற்ப கருவியினாய் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். ஒரு கன்றுக்குட்டியை செய்யறான். கன்றுக்குட்டியை செஞ்சுட்டு அப்போ கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். 4ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே. கன்றுக்குட்டியை பார்த்து சொல்றாங்க, எங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வம் இதுதான் என்று சொல்லி கன்றுக்குட்டியை தெய்வத்தோடு மனுஷன் கம்பேர் பண்றான். தெய்வத்தோடு மனுஷன் ஒப்பிடுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கன்றுக்குட்டி தெய்வமாக முடியுமா? இருக்கீங்களா? அவர் அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். கன்றுக்குட்டி தெய்வமாக முடியுமா? உங்களை நடத்தி கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னான். ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அந்த கன்றுக்குட்டிக்கு முன்னாக பலி செலுத்தி, பலிபீடம் பலி செலுத்தி நல்ல ஆரவாரம் செய்து ஆர்ப்பரித்து உட்கார்ந்து எழுந்து விளையாடத் தொடங்கினார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், இன்றைக்கு மனிதன் ஸ்தோத்திரம் ஏதோ ஒன்றை தேவனோடு ஒப்பிடும் போது தேவன் எரிச்சல் உள்ளவளாய் மாறுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து, ஓ, நீ நடத்தி கொண்டு வந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். ஒரு இமைப்பொழுதுல நான் அவர்களை நிர்மூலமாக்க போகிறேன். ஆண்டவருக்கு எவ்வளவு கோபம் வரும் பாருங்க. ஸ்தோத்திரம். மகிமையா அந்த ஜனங்களை நான் வழிநடத்தி கொண்டு வர, அற்புதமாய் செங்கடலை பிளந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் வழிநடத்தி வர, இந்த ஜனங்களோ ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி உங்களை நடத்தின தெய்வம் இதுதான் என்று சொல்லி இந்த கன்றுக்குட்டியை என்னோடு சமமாக்கி விட்டார்களே. ஒரு என்னை விடு மோசே, என்னை விடு. நான் இப்பொழுது என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு, என்னை விட்டுரு, அழிக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அருமையான தேவப்பிள்ளை, நடந்தது என்ன தெரியுமா? பின் பகுதியில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 3000 பேர் செத்து போனார்கள். இன்றைக்கு மனிதன் உலகத்தில் உண்டாக்கப்பட்ட ஒன்றை தெய்வத்துக்கு சமமாக்குகிறானோ, அன்றைக்கு ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவனாய் மாறுகிறார். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் வசனம் 46ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 46:5. யாருக்கு என்னை சாயலும் சமமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள்? யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? ஆண்டவர் கேட்கிறார், எதற்கு நீ என்னை சமமாக்குவாய்? எதற்கு என்னை ஒப்பிடுவாய்? நான் தெய்வம் அல்லவா? நான் சிருஷ்டி கர்த்தர் அல்லவா? நான் உன்னை எல்லாம் படைத்தவர் அல்லவா? ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. அருமையான தேவப்பிள்ளையே, மனிதன், அழிவுள்ள மனிதன் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அதை தேவனுக்கு ஒப்பாக்கின போது ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. இந்த சத்தியத்துல நம்ம என்ன விளங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் தனித்துவம் வாய்ந்தவர், அவர் மகிமை உள்ளவர், எதையும் அவரோடு ஒப்பிடவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
எதையும் ஆண்டவரா பாத்துறாதீங்க. இந்த உலகத்துல சிருஷ்டிக்கப்பட்ட எதையும் தெய்வமா பாத்துறாதீங்க. ஸ்தோத்திரம். அவர் ஒருவரே தெய்வம். என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அவரே தேவன், அவரே தேவன். அந்த ஒப்பற்ற தேவனை அறிந்து கொள்ளும்படி என்னுடைய மனக்கண்களை என் பரலோக தேவன் திறந்தபடினால் நான் தேவாதி தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னொரு சம்பவத்தை நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது, அசிரிய ராஜாவாகிய சனகரிப் என்கிறவன் தன்னுடைய படைத்தளபதி ரப்சாக என்பவனை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறான். எப்படி நிந்திக்கிறான் தெரியுமா? ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவின் கைகளுக்கு எந்த தேவனாயிலும் தப்புவித்ததுண்டோ? அசிரிய ராஜா பெரிய ராஜா என்றும் அவனை தேவன் போல கருதி எந்த தேவர்களாயிலும் இந்த அசிரிய ராஜாவின் கைகளுக்கு தப்புவித்ததுண்டோ? பெருமை பாராட்டி வீண் வார்த்தைகளை பேசி அலப்பிக் கொண்டிருக்கிறான் சனகரிப். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 36 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 36:18. கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களுக்கு போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவிகொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்கள் யாராவது தங்கள் தேசத்தை அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? சவால் விட்டு சொல்றான். உண்டா? உன் தேவன் என்ன பெரியவரா? உன் தேவன் என்ன பெரியவரா? எங்கள் அசிரிய ராஜாவின் கைக்கு அந்த தேவன் தப்புவிக்க முடியுமா? சவால் விட்டு பேசுறான். ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, ஏதாவது ஒன்றை தேவனுக்கு சமமாக்கினால் அவருடைய ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதான் வேறன் சொல்லுகிறது, இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. இந்திய தேசத்தின் அவல நிலைகளை கண்டு கொண்டிருக்கிறோம். இந்திய தேசத்தின் அவல நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனுக்குலம் எங்கே போகிறது என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தெய்வத்தை அறியக்கூடாதபடி கண்கள் குருடாக்கப்பட்டு மனிதன் எதையெல்லாம் தெய்வமாய் கருதுகிறானோ, இந்த காரியத்தை கர்த்தருடைய கண்கள் கண்டு கொண்டிருக்கிறபடினாலே பக்தன் சொல்லுகிறான், இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். நம்ம அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அருமையானவர்களே, இப்போ இந்த ரப்சாகே பாருங்க, கொடிய வார்த்தைகளை பேசுகிறான். ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. நீ தேசத்துக்கு வேணா பெரிய ராஜாவா இருக்கலாம், அநேக ராஜ்யங்கள் உனக்கு கட்டுப்பட்டு இருக்கலாம், நீ பெரிய சாம்ராஜ்யமாக இருக்கலாம். இனி எந்த ராஜாவா இருந்தாலும் அந்த என் தேவனாகிய கர்த்தருக்கு உன்னை ஒப்பிட முடியாது என்பதை பாடம் சொல்லிக் கொடுக்கும்படி ஆண்டவர் பாருங்க தோத்திரர். எசேக்கியா போய் இந்த சம்பவத்தை எல்லாம் தேவாலயத்துல வச்சு ஜெபம் பண்றாரு. அப்பா, இந்த அசிரிய ராஜா இந்த படைத்தளபதி அனுப்பி என்னெல்லாம் பேசுறான், ஆண்டவரே நீ பாரும் என்று சொல்லி அந்த நிருபத்தை தேவ சமூகத்திலே விரித்து எசேக்கியா கதறுகிறான். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரு. அல்லேலூயா. பெருமை பேசுகிற கர்த்தரை விட தன்னை பெரியவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அசிரியருக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கிற நேரம் வந்தது. நடந்தது என்ன தெரியுமா? ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். ஒரு தூதனை அனுப்பினார். அந்த தூதன் 1,85,000 பேரை சங்காரம் பண்ணினான். அல்லேலூயா. கனத்துக்குரியவர் நான் ஒருவர் மாத்திரமே, மகிமைக்குரியவர் நான் ஒருவர் மாத்திரமே. உன்னை உண்டாக்கினதே நான் தான்ப்பா. நீ எனக்கு ஒரு நாள் எனக்கு ஒப்பாக மாற முடியாது, புரிந்து கொள் என்று சொல்லி 1,85,000 பேரை கர்த்தர் சங்காரம் பண்ணினார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரியமா, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒப்பற்றவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஒப்பற்றவர். நம்முடைய ஆண்டவர் மகிமை உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? Praise the Lord. Hallelujah. அப்ப ஆண்டவரை இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோடு கூட கர்த்தர் என்ன செய்ய முடியாது? ஒப்பிடவே முடியாது. ஸ்தோத்திரம். ஒப்பிடவே முடியாது. மனுஷனை கர்த்தர் ஸ்தானத்துல வச்சிடாதீங்க. கர்த்தர் ஸ்தானத்துல எதையுமே வச்சிடாதீங்க. கர்த்தர் தான். கர்த்தர் இருக்கிற ஸ்தானத்துல கர்த்தரை பார்க்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அதை விட இந்த உலகத்துல நமக்கு பெருசு எதுவுமே இல்லை. அதை விசுவாசிகள் புரிந்து கொள்ளணும், விளங்கிக் கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். கர்த்தருக்காக வாழணும், கர்த்தர் வைத்திருக்கிற பாதையில ஓடணும். ஆண்டவர் கிருபை கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப தேவனை மனிதன் ஏதோடு கூட ஒப்பிடவே முடியாது. அவர் ஒப்பற்றவர். அப்படி ஒப்பிடப்பட்டு பேசினபடினாலே நடந்த சந்தர்ப்பங்கள் என்ன, சூழ்நிலைகள் என்ன என்பதை 2 சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். விளங்கிக் கொள்வோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கே மகிமை உண்டாக. இரண்டாவதாக 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக் கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு, தங்களை அளந்து கொண்டு, தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. இரண்டாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சிலரை காண்பித்து, சிலரை சுட்டி காண்பித்து சொல்லுகிறார், சிலருக்கு நாங்கள் எங்களை ஒப்பிட நாங்கள் துணிய மாட்டோம். என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? மனுஷனோடு நாங்கள் எங்களை ஒப்பிட மாட்டோம் என்று பவுல் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. மனுஷரோடு நாங்கள் எங்களை ஒப்பிட மாட்டோம். இரண்டாவது சொல்லுகிறேன். முதல் சொன்னேன், தேவனை எந்த காரியத்திலும் தேவனை ஒருபோதும் ஒப்பிட முடியாது. அவர் ஒப்பற்றவர். இரண்டாவது சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம், அருமையானவர்களே, மனுஷர்களை ஒப்பிடக்கூடாது. ஸ்தோத்திரம். நாம் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பேசக்கூடாது. நாம் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு நம்ம பேசக்கூடாது என்பதை ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அதற்கு ஆதாரமாக சங்கீதத்தின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் போது ஆசாப்பின் சங்கீதத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆசாப்பின் சங்கீதம், அருமையானவர்களே, சங்கீதத்தின் புஸ்தகம் 73ஆம் சங்கீதத்தில் இருந்து 83ஆம் சங்கீதம் வரைக்கும் ஆசாப் எழுதின சங்கீதம். ஆசாப்பின் சங்கீதம் 73ஆம் சங்கீதத்தில் இருந்து 83ஆம் சங்கீதம் வரைக்கும் ஆசாப்பின் சங்கீதம். அந்த ஆசாப் ஒரு நாள் விசனப்படுகிறான். அந்த ஆசாப் வேதனைப்படுகிறான். வாயில நல்ல வார்த்தை வருது இல்ல, ஆண்டவரை துதிக்க முடியல, ஆண்டவரை போற்ற முடியல, ஆண்டவரை ஆராதிக்க முடியல. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கோபம், எரிச்சல், சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, இப்படி எரிச்சலோடு இருக்கிறான். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆசாப் என்ன செய்தான் என்று சொன்னால், துன்மார்க்கனோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டான். யாரோடு? துன்மார்க்கனோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டான். ஸ்தோத்திரம். என்ன சொன்னா பாருங்க, 73ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்த அவர்களுக்கு இடுக்கண் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது. நரற்படு வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதி அடையார்கள். இப்ப துன்மார்க்கனை பார்க்கிறான். ஸ்தோத்திரம். துன்மார்க்கனை பார்த்து சொல்லுகிறான், தன் வாழ்க்கை ஒப்பிட்டு சொல்லுகிறான், நான் ஆசாப், நான் ஒரு சங்கீதக்காரன், பாடல் பாடுகிறவன், சங்கீதக்கார கூட்டத்துக்கெல்லாம் நான் தலைவன். ஆனால் இப்படிப்பட்ட சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆசாப் சொல்லுகிறார், துன்மார்க்க நல்லா இருக்கானே, அந்த குடும்பம் நல்லா இருக்க, அவன் நல்லா இருக்கானே, அவன் ஆசீர்வாதமா இருக்கானே, அவனுக்கு வியாதி இல்ல, அவனுக்கு தரித்திரம் இல்ல, அவனுக்கு கஷ்டம் இல்ல, அவன் காரியம் எல்லாம் வாய்க்கி அவன் நல்லா இருக்கிறான்னு சொல்லி துன்மார்க்கனோடு தன்னை ஒப்பிட்டு வார்த்தை அப்படியே கொட்டுறாரு ஆசாப்பு. ஆண்டவரே, நீர் எங்க பார்க்கிறீர், நீர் எங்க கவனிக்கிறீர், ஆண்டவரே நீர் இருக்கீரா, நீர் இல்லையா, நீர் கேட்க மாட்டேங்கிற, நீர் அப்படி செய்தீர இப்படி செய்தீர்னு கோபம் வருகிறது. ஹலோ, இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அநேக நேரங்கள் நாம் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து சொல்லுகிறோம், எனக்கு என்ன ஆராதித்து என்ன பிரயோஜனம், சபைக்கு போய் என்ன பிரயோஜனம், ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம். ஸ்தோத்திரம். அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கா, இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்காங்க, எனக்கு தரித்திரம், எனக்கு கஷ்டம், என் காரியம் வாய்க்கிறது இல்ல, என் காரியம் நடக்கிறது இல்ல, இப்படி போட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். என்ன காரணம்? மற்றவர்களோடு நம்மை நாம் ஒப்பிட்டு பார்ப்பதினாலே நம்முடைய ஆத்துமாவிலே சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம். மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதினாலே, ஸ்தோத்திரம், நம்முடைய வாய் தாறுமாறா பேசுது. அருமையானது. இப்படித்தான் பேசிட்டு இருந்தான் ஆசாப்பு. ஆனால் கர்த்தர் உணர்த்தின போது அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்ன, ஆண்டவரே
இது என்னுடைய பலவீனம் அப்பா, என்னை மன்னியும் என்று கேட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு, மற்றவர்களை பார்த்து எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையிலேன்னு சொல்லி மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கிறதுனால சமாதானத்தை இழந்து, ஆராதனை இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து, தாறுமாறான சிந்தனைகளோடு, தடுமாற்றத்தோடு, அக்களிப்போடு, பலவிதமான பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீதான் மற்றவர்களை பார்த்து ஒரு வாழ்க்கை நீ கெடுக்காத. உனக்கு நான் தேவனாக இருக்கிறேன். உன்னை நான் நடத்துவேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சூரியனுக்கு ஒரு பாதை உண்டு, சந்திரனுக்கு ஒரு பாதை உண்டு. உனக்கும் ஒரு பாதை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உனக்கு சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தர் உன்னை நடத்துவா. அந்த ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தர் உன்னை நடத்துவா. கர்த்தர் உனக்கு தந்த எல்லாவற்றிற்காக முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மற்றவர்களை பார்த்து உன் வாழ்க்கை எடை போட்டு தேவ சமூகத்திலே கோபம் கொள்ளாதே, வார்த்தை மீறி பேசாதே. ஆண்டவர் உண்மையில் கிருபையா இருக்க கடவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. மற்றவர்களை ஒரு நாளும் ஒப்பிடாதீங்க. ஆண்டவர் எனக்கு தந்த குடும்பத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு தந்த பிள்ளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு தந்த வேலைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு தந்த உத்தியோகத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். என்ன கர்த்தர் நடத்துவாருன்னு ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க. சில நேரங்கள் நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஏன் கேட்கப்படவில்லை? சில நேரங்களிலே நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஏன் கேட்கப்படவில்லை? ஸ்தோத்திரம். நம்ம அநேகர் நம்ம சொல்றோம், என்னத்த ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறது, எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேன், எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேன், வேதனை நமக்கு தெரியாது. ஆண்டவரே எவ்வளவோ ஜெபிக்கிறேன், என் ஜெபம் கேட்கப்படலையே. 2 பேர் ஜெபிக்கும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 18:10 வாசிங்க. தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்ப ஜெபம் பண்ண போறான். பரிசேயன் ஜெபம் பண்ண போறான். ஜெபம் பண்ணும் போது, ஜெபிக்கும் போது யாரோடு தன்னை ஒப்பிடுகிறான்? ஹலோ, மற்ற மனுஷரோடு தன்னை ஒப்பிடுகிறான். ஜெபிக்க போறான், ஆலயத்துக்கு போறான், ஜெபம் பண்ண போறான். ஜெபிக்க போறவன் மற்ற மனுஷனோடு தன்னை ஒப்பிடுகிறான். பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல் இராததினால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆயக்காரனை போல் இராததினால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மற்ற மனுஷனோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து ஜெபிக்கிறான். ஸ்தோத்திரம். ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? இல்ல, ஜெபம் கேட்கப்படல. அப்போ ஏன் ஜெபம் கேட்கப்படல? நீ ஜெபிக்கும் போது மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து, மற்றவர்களோடு உன்னை நீ சம்பந்தப்படுத்தி, அவனை விட ஆண்டவரே நான் நல்லா இருக்கிறேன், அவனை விட ஆண்டவரே அவன் பரிகாரன், நான் பரிகாரன் அல்ல, அவன் விபச்சாரக்காரன், நான் விபச்சாரக்காரன் அல்ல, அவன் கொலைகாரன், நான் கொலைகாரன் அல்ல, இவன் ஆயக்காரன், இவனை போல நான் அல்ல அப்படின்னு சொல்லி மற்ற மனுஷருக்கு ஒப்பிட்டு நாம் ஜெபிக்கிறதுனால நம்முடைய ஜெபங்கள் சில நேரம் என்ன செய்யல? கேட்கப்படல. ஆனால் ஆயக்காரன் எப்படி ஜெபித்தான்? தூரத்திலே நின்று வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, தேவனே, பாவியா இருக்கிற என்ன கிருபையாயிரும் என்று சொல்லி ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவரை நோக்கி மாத்திரம் தான் பார்த்தான். அவன் ஒருவேளை பாவியாக இருக்கலாம், அவன் ஒருவேளை ஆயக்காரனாய் இருப்பதினாலே அவன் ஒருவேளை பாவியாக இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்தான். தன் பாவி என்று உணர்ந்தான். பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தான். இந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அவன் வெற்றியாய், நீதி உள்ளவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அருமையானவர்களே, அநேக நேரம் மற்ற மனுஷரோடு நாம் நம்மை ஒப்பிட்டு பார்த்து ஜெபிக்கிறதுனால ஜெபம் என்ன செய்யல? கேட்கப்படல. ஜெபத்துல நாமும் கர்த்தரும் ஆண்டவர் நமக்கு நீதி செய்வார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பிரியமானவர்களே, மற்ற மனுஷரோடு ஒப்பிட்டு பார்த்து ஜெபிக்காதீங்க.
அந்த ஜெபத்து வெற்றி உள்ள ஜெபமா மாறாது. நமக்கும் தேவனுக்கும் உறவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். நமக்கும் தேவனுக்கும் சரியான இணைப்பு இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபிக்க சோர்ந்து போகாதீங்க. மற்ற மனுஷரோடு ஒப்பிட்டு ஒரு நாள் ஜெபிக்காதிருங்கள். அந்த ஜெபம் வெற்றியின் ஜெபமாய் மாறாது. அவளை போல எனக்கு பிள்ளை வேணும் ஆண்டவரே, பெண்ணினாலை போல எனக்கு பிள்ளை வேணும், அவளை போல எனக்கு பிள்ளை வேணும். கர்த்தர் ஜெபத்தை கேட்கல. ஆண்டவரே என் மேல் இரக்கப்பட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தால் உமக்காக நான் அவனை வளர்ப்பேன் என்று சொன்னாலே அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மகிமையாய் இந்த ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். மகிமையாய் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? மற்றவர்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, மற்ற ஜனங்களை பார்க்கிறாங்க, மற்ற ஜனங்களுக்கு இருக்கிற ராஜாக்களை பார்க்கிறாங்க. அந்த ராஜாக்கள் இவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறார்கள், எல்லாம் பார்க்கிறாங்க. இந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசை வருகிறது. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஸ்தோத்திர சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்களாம்? வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 சாமுவேல் 8:5. நீர் முதிர் வயதுள்ளவனாரீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாய விசாரிப்பதற்கு ஒரு ராஜாவை எங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். என்ன? எங்களை நியாய விசாரிக்க எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். எங்களை வழி நடத்த எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். இந்த விண்ணப்பம் ஸ்தோத்திரம் ஆண்டுடைய சமூகத்துல தகாததாய் காணப்பட்டுச்சான். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எவ்வளவு மகிமையா நடத்தி கொண்டு வந்தார். அவரே முன்னின்று மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் ஆண்டவர் முன்னால கடந்து போய் ஆண்டவர் கிருபையா பாதுகாத்து வந்தாரு. இப்ப கொஞ்ச நாள் வழிநடத்தப்பட்டு வந்த போது இடையில சில ராஜாக்களை ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அந்த ராஜாக்களை பார்க்கிறார்கள், அவர்களை நடத்துகிற அந்த ஜனங்களை பார்க்கிறார்கள். அந்த ஆசை உள்ள வருது, அந்த எண்ணம் உள்ள வருது. அவர்களை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், அவர்களை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். அருமையானவர்களே, அவர்கள் என்ன சொன்னார்கள் பாருங்கள். 19ஆம் வசனத்தை வாசிப்போம். 8:19. அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். சகல ஜாதிகளை போல நாங்களும் இருப்போம், சகல ஜாதிகளை போல நாங்களும் இருப்போம். எங்கள் ராஜா எங்களை நியாய விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். மற்ற ஜனங்களோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்தார்கள். நடந்தது என்ன? தோத்திரம். அந்த விண்ணப்பம் கர்த்தருடைய பார்வைக்கு தகாததாய் கண்டது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் அதை உணர்த்தின போது இப்போ அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 12:19. சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று நாங்கள் கேட்ட இந்த பாவத்தையும் நாங்கள் கூட்டிக் கொண்டோம். ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள், ஐயா அந்த பாவத்தை மன்னியும். நிறைய பாவம் செஞ்சோம், அந்த பாவத்தோடு இந்த பாவத்தையும் நாங்க கூட்டிக்கிட்டோம். எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று நாங்கள் கேட்டது ஒரு பாவம். ஒரு நாளும் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடவே கூடாது. அந்த ஜெபம் கேட்கப்படாது. அது நமக்கு ஆசீர்வாதமாய் இராது, அது நமக்கு தகுதியாய் இராது. நம்மை கர்த்தர் நடத்துகிற பாதையிலே நம்மை நடத்துவதற்கு நாம் இடம் கொடுப்போம், விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. மற்ற குடும்பத்தோடு நம்முடைய குடும்பத்தை ஒப்பிட வேண்டாம், மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட வேண்டாம். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்குன்னு ஒரு பாதை வச்சிருக்கிறாரு. அந்த பாதையில கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அவங்க வீடு கட்டிட்டாங்களே, என்னால வீடு கட்ட முடியல நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நன்மையான காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்கணுமா, கர்த்தர் செய்வார். ஜெபம் பண்ணுங்க. மற்றவர்களை ஒப்பிட்டு வச்சு ஜெபம் பண்ணாதீங்க. அங்க நடந்துச்சு எங்க நடக்கலன்னு கேட்காதீங்க. நடத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க.
கர்த்தர் கிரியை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க போகிறேன். வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எல்லாரும் அறிய வேண்டிய ஒரு சத்தியம், எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். இந்த அதிகாரத்திலே தேவன் ஞானத்தை பற்றி பேசுகிறார். இந்த அதிகாரத்திலே தேவனுடைய பலத்தை பற்றி பேசுகிறார். இந்த அதிகாரத்திலே தேவ ஆவியை பற்றி பேசுகிறார். வித்தியாசப்படுத்தி பேசுகிறார். எங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவ பலத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஞானம் மகா பெரிய ஞானம். ஆண்டவர் மகா ஞானம் உள்ளவர். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே ஜனங்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. மனுஷர் ஞானம் கர்த்தருடைய பார்வைக்கு பைத்தியமா இருக்கதா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முந்தின அதிகாரத்தில் அவர் சொல்லும் போது தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிகமா. தேவனுடைய பைத்தியம் மனுஷன் ஞானத்திலும் அதிகமா. தேவனுடைய பலவீனம் மனுஷனுடைய பலத்திலும் மிகுந்த பலனா. ஒரு ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்போ இந்த அதிகாரத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. அவைகளை இப்ப திருப்பிக் கொள்ளுங்கள் 13ஆம் வசனத்தில். அவைகளை, எவைகளை? அந்த ஞானத்தை, அந்த தேவனை, அந்த உபதேசத்தை, அந்த சத்தியத்தை, அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. அப்ப 2 விதத்துல பேசலாம். எப்படிலாம் பேசலாம்? மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலும் பேசலாம், பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தையினாலும் பேசலாம். ஒரு பிரசங்கம் 2 விதத்தில் செய்யப்படும். ஒரு செய்தி 2 விதத்தில் அறிவிக்கப்படுகிறது. ஒன்று மனித ஞானத்தில், இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையில், பலத்தில். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பைபிளை யாரும் பிரசங்கம் பண்ணலாம். தோத்திரம். உலக மனுஷர்கள் வேதத்தை பேசுறாங்க, பைபிளை பேசுறாங்க. உலக மனிதர்கள் பைபிளை பேசுறாங்க. எத்தனையோ பேர் பேசுறாங்க. உயர்ந்த இடத்தில் அமரப்பட்டவர்கள் தேவைப்படும் போது வேதத்தை மையப்படுத்தி காண்பிக்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாதவர்கள், அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக்கொடாதவர்கள், அவர்கள் என்ன பேசுகிறார்கள்? வசனம் பேசுகிறார்கள். அவர்கள் பேசுகிற வசனம் எப்படிப்பட்டது? மனுஷன் ஞானம், மனுஷன் ஞானம். தோத்திரம். ஆனா பவுல் சொல்லுகிறாரு, மனுஷன் ஞான, மனுஷன் போதிக்கிற, அந்த மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே. அப்ப ஒரு பிரசங்கம் எப்படி செய்யப்படணும்? ஒரு பிரசங்கம் பண்ணும்போது அந்த செய்தியில யார் இருக்கணும்? எந்த வல்லமை இருக்கணும்? எந்த அதிகாரம் இருக்கணும்? எந்த ஞானம் இருக்கணும்? எந்த பலன் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறவர்கள் 2 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறார். நிறைய பிரசங்கங்க, நிறைய பிரசங்கம்.
நீ டிவியை திருப்பினா, நீங்க யூடியூப்ல போனா ஏகப்பட்ட பிரசங்கம். எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க, எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க. மனுஷன் ஞானத்தினாலே தேவ வார்த்தையை போதிக்கிறவர்கள் உண்டு, பரிசுத்த ஆவியின் வார்த்தைகளினாலே வேதத்தை போதிக்கிறவர்கள் உண்டு. விசுவாசி விளங்கணும், அறியணும், புரியணும். இப்ப ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு என்ன செய்யணும்? சம்பந்தப்படுத்தி காண்பிக்கணும். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு என்ன நடக்க அப்படின்னா, பிரியமானவர்களே, எடுக்கிறது வசனம், ஆனா மேற்கோள் காட்டுவது யார தெரியுமா? மனுஷனை. இன்னைக்கு பிரசங்கத்துக்குள்ள திருவள்ளுவர் உள்ள வராரு. இன்னைக்கு பிரசங்கத்துக்குள்ள பிரசங்கம் பண்ணும்போது இந்தியாவின் பெரிய பணக்காரர் அம்பானி உள்ளே வருகிறார். வீரத்தை குறித்து பேசும்போது ஆண்டவரை அறியாத வீரம் படைத்த அநேக வீர பெண்மணிகள் பிரசங்கத்துக்குள்ள வராங்க. ஞானத்தை பற்றி பேசும்போது உலக ஞானிகள் பிரசங்கத்துக்குள் வருகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதனையான ஒரு காரியம். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்தில் சாதனை படைத்தவர்கள் ஏராளமான பேர் உண்டு. உலகத்தில் சாதனை படைத்தவர்கள் ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. உலகத்திலே சாதனை படைத்த ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. அரசியலில் சாதனை படைத்தவர்கள் உண்டு, ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. வீரத்தில் சாதனை படைத்தவர்கள் உண்டு, அறிவில் சாதனை படைத்தவர்கள் உண்டு. அது நமக்கு மேட்டர் அல்ல. நம்ம பிரசங்கிக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. ஆவிக்குரிய பிரசங்கம் பண்ணும்போது வேதத்தில் உள்ள ஆவிக்குரிய சம்பவங்களை எடுத்துத்தான் காண்பிக்க வேண்டும். நான் வீரத்தை பற்றி பேசும்போது வீர மங்கை வேலுநாச்சியாரை பற்றி நான் அடையாளம் காட்டக்கூடாது. வீர மங்கை வேலுநாச்சியார், அவள் ஒரு பெண், அவள் சரித்திரம் படைத்தாள் என்று சொல்லி அவளை நான் அடையாளம் காட்டுவதற்கு பலிபீடம் அல்ல. ஞானத்தை பற்றி பேசும்போது நான் கிரேக்க மேதை சாக்ரட்டிஸை குறித்து நான் உள்ளே கொண்டு வரக்கூடாது. ஞானத்திலே சிறந்தவர்கள், அறிவிலே சிறந்தவர்கள் தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களை நான் உள்ளே கொண்டு வர வேண்டும். இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா கடந்த நாட்களிலே நான் கேட்ட செய்தியை தான் நான் சொல்றேன். பிரசங்கத்துல கல்பனா சால்வா உள்ள வாரா. ஏன் வாரா நான் கேட்கிறேன். ஆவிக்குரிய காரியத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? விசுவாசியே, சபையே, எச்சரிக்கையா இருங்கள். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி வீரத்தை பத்தி பேசணும்னா எஸ்தரை பத்தி பேசணுங்க. செத்தாலும் சாகிறேன் என்று துணிந்து நின்றாலே, ராஜாவுக்கு முன்னால போய் நிற்கிற இவளை விட எந்த வீர பெண்மணி உண்டு? சிசராவை ஆணி அடித்து கொலை செய்தாலே யாகேல், அவளை விட வீர பெண்மணி யார் உண்டு? அல்லேலூயா. எத்தனை வீர பெண்மணிகள் இருக்கிறார்கள், வேதத்தில் இருக்கிறார்களே. எங்கே ஆகிலும் அப்போஸ்தலர்கள் ஆனாலும் சரி, பரிசுத்தவான்களாலும் சரி, உலகத்தில் யாராகிலும் மேற்கோள் காட்டி பிரசங்கம் செய்திருக்கிறார்களா? வேதத்திலே ஒருவரும் இல்லையே. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரசங்கத்தை எடுத்து கம்பாரிசன் எங்க போகிறதுனா உலக மனுஷன். ஆசீர்வாதத்தை பத்தி நான் சொல்லணும்னா அம்பானியை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஆபிரகாமை பற்றி பேச வேண்டும். கர்த்தர் சகல காரியத்திலும் அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை பிரசித்தப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம். அறிவில்லாமல் ஆண்டவருடைய சத்தியத்தை பகுத்தறிகிற ஞானம் இல்லாமல் போதிக்கிற அநேகர் எழும்பி விட்டார்கள். அதையும் இன்னைக்கு ஜனங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். வேதனை. வெளிப்பிடத்துல அந்நிய அக்கினி உள்ள வரக்கூடாது. வெளிப்பிடத்துல அந்நிய அக்கினி உள்ள வரக்கூடாது. சரித்திரம் படைத்தவர்கள் உள்ள வரக்கூடாது. நான் சொல்றேன், உலகத்துல சரித்திரம் படைத்த உள்ள வரக்கூடாது. ஹல்லேலூயா. விளங்கிக் கொள்ள வேண்டாம். விசுவாசிகள் தடுமாறக்கூடாது. எது சத்தியம், எது உண்மை? எங்கேயோ ஒப்பீடுகள் எங்கேயோ போகிறது, ஒப்பீடுகள் எங்கேயோ போகிறது. ஸ்தோத்திரம். வேதம்தான், வேதத்தில் உள்ளவைகளை அழகா சொல்லுது பாருங்க. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், அதன்படி சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாவிட்டால் அவனுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. வேதம் என்றால்
பழைய ஏற்பாடு, சாட்சி ஆகமம் என்றால் புதிய ஏற்பாடு. இந்த ரெண்டிலும் இருந்துதான் நான் கருத்துக்களை சொல்ல வேண்டுமே தவிர, இப்படி சொன்னால்தான் எனக்கு விடிய காலத்து வெளிச்சம் உண்டு, கேட்கிறவர்களுக்கும் விடிய காலத்து வெளிச்சம் உண்டு. இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறான். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறான். எங்கள் பிரசங்கம் மனுஷ ஞானத்துக்குரிய வார்த்தைகளினால் நாங்கள் போதியாமல் பரிசுத்த ஆவியின் வார்த்தைகளினாலே நாங்கள் போதித்து ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, எத்தனையோ சாட்சி வேதத்தில் இருக்குங்க. எத்தனையோ கர்த்தருக்கு கோதுமை மணியாய் தங்களை இந்த பூமியிலே விதையாக்கினவர்கள், இரத்த சாட்சியாய் மரித்த எத்தனை கோதுமை மணி இருக்கு, அவர்களை நாம் அடையாளம் காட்டலாம். ஆனால் உலகத்தில் உள்ளவர்கள் ஒரு நாளும் ஸ்தோத்திரம் அடையாளம் காட்டப்படவே கூடாது. அந்த பிரசங்கத்தை நம்ம அங்கீகரிக்கவும் கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. 3 காரியத்தை நான் சொல்லி இருக்கிறேன். ஒன்று, தேவனை ஒருபோதும் ஒருவரோடும் தேவன் என்ன செய்ய முடியாது, அவர் ஒப்பற்றவர். இரண்டாவது, நாம் ஒருபோதும் நம்மை மற்றவர்களோடு என்ன செய்யக்கூடாது, ஒப்பிடவே கூடாது. மூன்றாவது சொல்லுகிறேன், ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களை தான் ஒப்பிட வேண்டுமே தவிர உலகத்தில் உள்ள காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை அதிகமாய் தந்து அநேக செய்திகள், நல்ல ஆவிக்குரிய செய்திகள் தேசத்தில் அறிவிக்கப்படணும். நல்ல ஆவிக்குரிய செய்திகளை பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்கள் எழும்பணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தோத்திரம். இப்படிப்பட்ட தாக்கம் சபையை பற்றி பிடிக்கணும். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிற பரிசுத்த ஆவின் ஞானம் பெற்ற கணவான்கள், தேவ பிள்ளைகள் திருச்சபையிலே தேசத்திலே எழும்ப வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படி நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்தி நம்ம எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவர்.